friends, welcome to my channel. Friends, இந்த வீடியோல நாம இந்த மாதிரி ஒரு 6 petalled beaded flower எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் உங்களுக்கு கிடைக்கும். வெறும் ரிங் வச்சே தான் இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ரிங் பார்த்தீங்கன்னா இன்னர் அண்ட் அவுட்டர் ரிங்ஸ். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் ரிங்கு இந்த பேட்டர்னில் இருக்கும். ஸோ இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஷட்டிலே போதும். ஸோ இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் மோட்டிஃப் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைப்படும்ன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ஒரே ஒரு ஷட்டில் போதும். ஸோ இந்த ஷட்டிலில் சில்கோன் த்ரெட் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த சில்கோன் த்ரெட்டில் நம்ம ஒரு 30 பீட்ஸ் லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா 30 பீட்ஸ் லோட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு 6 பீட்ஸை நம்ம முன்னாடி கொண்டு வந்துக்கலாம். இந்த 6 பீட்ஸை ஹேண்ட் த்ரெட்டில் வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு ஷட்டிலேருந்து வர த்ரெட்டை உங்கள் ஃபிங்கர்ஸில் ரேப் பண்ணிக்கோங்க. பீட்ஸ் வந்து பின்னாடி பிடிச்சிக்குங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 6 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். One, 2, 3, 4, 5 and 6. Okay, so 6 double stitches போட்ட உடனே இங்கே இருக்கிற 6 பீட்ஸை முன்னாடி கொண்டு வந்துருங்க. முன்னாடி கொண்டு வந்துட்டு ஒரு 1 சென்டிமீட்டர் அளவு ஒரு கேப் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, திருப்பி ஒரு 5 டபுள் ஸ்டிச்சஸ் போட போகிறீங்க. ஓகே, ஸோ ஒரு 1 சென்டிமீட்டர் கேப் போட்டுட்டு ஒரு 5 டபுள் ஸ்டிச்சஸ் போட போகிறீங்க. ஓகே, ஸோ ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் கேப் போட்டுட்டேன். இப்போ ஒரு 5 டபுள் ஸ்டிச்சஸ் பண்ணிடலாம். 2, 3, 4 and 5. Okay, so 5 double stitches அப்புறம் இந்த ரிங்கை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்னர் ரிங்கு. ஓகே, ஸோ ஒரு இன்னர் ரிங் பண்ணிட்டோம். இப்போ அவுட்டர் ரிங் பண்ணுறதுக்கு நம்ம இதை அப்படியே திருப்பிக்குங்க. ரிவர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 4 பீட்ஸ் முன்னாடி கொண்டு வந்துடுங்க. ஒரு 4 பீட்ஸ் கொண்டு வந்துட்டு உங்கள் ஹேண்ட் த்ரெட்டில் ஃபிங்கர்ஸ் பின்னாடி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 14 டபுள் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸோ 14 டபுள் ஸ்டிச்சஸை போட்டுடலாம். ஸோ இப்போ நான் வந்து 14 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன். 14 போட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம், க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இதுதான் நமக்கு அவுட்டர் ரிங். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம ஒரு பெட்டலுக்கு பண்ணிட்டோம், ஒரு செட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் பண்ணுறதுக்கு அகெயின் ஒரு ரிவர்ஸ் ஒர்க். இப்போ நம்ம ரிவர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு செகண்ட் ரிங்க்கு தேவையான ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். ஸோ செகண்ட் இன்னர் ரிங் பண்ணுறதுக்கு அகெயின் ஒரு 6 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுருங்க.
இப்போ 6 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சென்டரில் 6 பீட்ஸ் நம்ம லோட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு பீடை நம்ம சென்டர் கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு இன்னர் ரிங்கோட சேர்த்து வச்சுக்கோங்க. மீதி பீட்ஸை பின்னாடி தள்ளி விட்ருங்க. அந்த லூப்பில் தள்ளி விட்டுட்டு இந்த ஹேண்ட் த்ரெட்டை ஃபஸ்ட்டு பீடுக்கும் செகண்ட் பீடுக்கும் நடுவில் இப்படி இழுத்துக்குங்க. ஓகே, ஸோ இழுத்துட்டு இந்த ஷட்டில் இப்படி பாஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜாயின் போட்டுருங்க. இப்போ திருப்பி ஒரு 6 டபுள் ஸ்டிச்சஸ். ஓகே, ஸோ 6 ஸ்டிச்சஸ் போட்ட பிறகு இதை இந்த இன்னர் ரிங்கை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓகே, க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டர் த்ரெட்டை இப்படி இழுத்துக்குங்க. ஓகே, ஸோ செகண்ட் இன்னர் ரிங் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிவர்ஸ் ஒர்க். இப்போ நம்ம ரிவர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு ஷட்டில்லேருந்து ஒரு 4 பீட்ஸ் எடுத்து இங்கே ஃபிங்கர் பின்னாடி ரேப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த செகண்ட் இன்னர் ரிங்குக்கு அவுட்டர் ரிங் பண்ண போகிறோம். ஒரு 14 ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. இப்போ நான் செகண்ட் அவுட்டர் ரிங்க்கு தேவையான 14 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த செகண்ட் இன்னர் ரிங்க்கான செகண்ட் அவுட்டர் ரிங் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம ரிவர்ஸ் ஒர்க் இன்னர் ரிங் பண்ண போகிறோம். தேர்ட் இன்னர் ரிங் பண்ணுறதுக்கு அகெயின் ஒரு 6 டபுள் ஸ்டிச்சஸ். ஸோ ஒரு 6 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன். இப்போ நம்ம இதை வந்து சென்டர் இதோட நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த செகண்ட் பீடை பின்னாடி தள்ளிக்கங்க, இந்த ரிங்கோட சேர்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஹேண்ட் த்ரெட்டை செகண்டுக்கும் தேர்ட் பீடுக்கும் நடுவில் இப்படி இழுத்துக்குங்க. ஓகே, இழுத்துட்டு ஷட்டில் பாஸ் பண்ணி எடுத்துருங்க. நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் சென்டரோட. ஸோ இங்கே ஒரு ஜாயின் போட்டுட்டோம். ஜாயின் போட்டுட்டு இந்த த்ரெட்டை இப்படி இழுத்துறீங்கன்னா இழுத்து விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இழுத்துட்டு திருப்பி ஒரு 6 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். ஸோ 6 டபுள் ஸ்டிச்சஸ் போட்ட பிறகு இந்த ரிங்கை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ இந்த 4 பீட்ஸை முன்னாடி கொண்டு வந்துட்டு ஃபிங்கர்ஸ் நடுவில் வச்சுட்டு த்ரெட்டை இப்படி ரேப் பண்ணிவிட்டு 14 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். ஸோ நான் 14 ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன். இப்போ இந்த அவுட்டர் ரிங்கை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் நம்ம 4th 5th 6th வரைக்கும் நம்ம பண்ணிடணும். ஸோ இப்போ நான் 4th 5th முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 இன்னர் ரிங்ஸும் 5 அவுட்டர் ரிங்ஸும் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரிவர்ஸ் ஒர்க் பண்ணி 6th இன்னர் ரிங் பண்ண போகிறோம். இல்லை, கடைசி 6th இன்னர் ரிங் பண்ணுறதுக்கு நம்ம தேவையான ஒரு 6 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். ஸோ அந்த நூல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும், அதை நம்ம பின்னாடி வச்சிடலாம். சிக்ஸ்த்
ஸ்டிச்சு போட்ட உடனே இதை நம்ம சென்டரோட ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த கடைசி 5th பீடை இந்த 5th ரிங்கோட ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்சோண்டு நூல் தான் இருக்கும், அந்த நூல் வழியாக ஹேண்ட் த்ரெட்டை நீங்கள் இழுத்துட்டு இந்த நூலை 5th பீடுக்கும் 6th பீடுக்கும் நடுவில் இப்படி வச்சுக்குங்க. வச்சுட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு ஷட்டிலில் பாஸ் பண்ணி டைட்டாக இழுத்துக்குங்க. இழுத்துட்டு திருப்பி ஒரு 6 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். ஓகே, 6 டபுள் ஸ்டிச்சஸ் போட்ட பிறகு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். கேர்ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ நமக்கு சென்டர் இன்னும் ரிங்ஸ் வந்து 6 வந்துருச்சு. இப்போது ரிவர்ஸ் ஒர்க் பண்ணி நம்ம லாஸ்ட் அவுட்டர் ரிங் பண்ண போகிறோம், 6th அவுட்டர் ரிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம 4 பீட்ஸை ஹேண்ட் த்ரெட்டில் பின்னாடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 14 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த லாஸ்ட் அவுட்டர் ரிங்க்கு தேவையான 14 டபுள் நாட்ஸ் போட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம், ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ரிங்கோட நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு ஜஸ்ட் டைப் பண்ணால் போதும். ஸோ 2-3 knots போட்டுருங்க. ஸோ நான் ஒரு 3 knots போட்டுட்டு டைட்டாக நாட் போட்ட பிறகு லைட்டாக கம் போட்டு ஒட்டி விட்ருங்க. கம்மை நல்லா காஞ்ச பிறகு இந்த எக்ஸஸ் த்ரெட்டை வெட்டிட்டு அந்த பேக் சைடில் அப்படியே ஒட்டி விட்ருங்க. ஸோ அப்படி தான் இந்த ஃப்ளாரை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். இந்த பேட்டர்னில் வேரியேஷன் எப்படி காட்டலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்டர் ரிங்கில் 14 டபுள் ஸ்டிச்சஸ் போடுறோம்ல, அந்த இடத்துல ஒரு 7 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு ஒரு பீக்கோ போட்டு திருப்பி ஒரு 7 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு நீங்கள் அது ஒரு டிஃப்ரெண்ட் லுக் காட்டலாம். ஸோ இப்படியும் நீங்கள் பண்ணலாம், பீக்கோ வச்சியும் பண்ணலாம், பீக்கோ இல்லாமலேயும் பண்ணலாம். இந்த மோட்டிஃபை நீங்கள் உங்களுடைய சாரீ, உங்களோட ட்ரெஸ் மெட்டீரியல்ஸில் அட்டாச் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் இதை ஒரு இயரிங்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். Hope you learned something new. Thanks for watching. Happy tatting.